மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, இந்த நாளிலே எங்களை இங்கே கூட செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் உடைய சமூகத்தில் வந்திருப்பார்கள். எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்ததற்காகவும் ஆண்டவரே, இந்த நன்றி என்ற வார்த்தை சொல்வதற்கு சிறிதாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியது. கர்த்தாவே, உங்களுடைய கிருபைக்காகவும் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தாவே, எங்களுடைய முயற்சிகளையும் அதன் பிரயாசங்களையும் உங்களுடைய கையிலே ஒப்படைத்து இந்த கூட்டத்தை நாங்கள் இனிதே நடத்த உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரேயர் முடிச்ச உடனே ஆமென் சொல்லணும். சரிங்களா? சரி, இப்ப எல்லாம் கை தட்டுங்க, பாட்டு பாடுவோம். ஓகே, தேங்க்யூ. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் கொஞ்ச காலம் தூண்டிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய்.
தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொருட்டு உற்சாகமான பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இதன் பின்னதாக ஆராதனை இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தரை செய்தி நாம் இங்கே கூடியிருப்பது கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்த சீரேசு நாதனுக்கு ஓய்வு பாடசாலையிலே இருக்கின்ற பிள்ளைகள் ஹலோ சொல்லு பிள்ளைக்கணியானது இப்பொழுது சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவராக வசனங்களை சொல்வார்கள். அவர் என்னை குருளிடமே மேய்க்காமல் தண்ணிகளை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எபிரேயர் 12:12. வழியை உடன் காட்டுவேன். சங்கீதம் 32:8. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்,
பெரியவங்க யாருமே வந்து வெளியில உட்காந்துக்கிறாங்க. ஏன் வெளியில உட்காந்துக்கிறாங்க? பெரியவர்கள் எல்லாம் உள்ளதான் இருக்கணும். யாருமே வெளியில உட்காரக்கூடாது. எல்லாம் கீழே உட்காரணும். வெளியில உட்காந்துங்கன்னா இங்க இடம் இல்லை. கோச்சுக்காரங்க வெளியில உட்காருந்தாங்க. நீங்க வந்து அவசரம் போட்டு உட்காந்துருங்க. மீனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரே கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன் விளைவுகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளைக்கு அதிகத்தில் பாடுபோதும். ஆமென். இப்பொழுது நம்மை தேவ செய்தியை வழிநடத்துவதற்காக பாஸ்டர் லட்சுமி பாபா அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் நம்மை தேவ செய்தியை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. குழந்தை வந்து எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம சத்தம் போட பாத்துங்க. வெளில போக பாத்துங்க. அப்செட் கொடுக்கறதுக்காக இல்லை. ஜெபத்துல நம்ம எல்லாரும் உட்காரணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். ஜெபம் பண்ணணும். நமக்கு என்ன தேவை இருக்கு அப்போ உட்காந்துக்கணும். நீ உட்காந்துருக்கு. நமக்கு என்ன தேவையோ ஒரு கேட்கணும். நம்ம இப்போ ஜெபத்தில் உட்காந்துருக்கோம். அமைதியாக இருக்க வார்த்தைகள் பேச போறேன். இப்போ சத்யா படிச்ச வசனம் மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் இவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இவங்க எல்லாமே அவருடைய நீதியும் தேடுங்கள். எல்லாமே அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. But seek first his kingdom and his righteousness, and all those things will be given to you as well. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. Praise the Lord. இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. இப்போ நான் இது ரெண்டாக பிரிச்சிருக்கேன். தயவுசெய்து யாரும் பேசாதீங்கப்பா. கொஞ்சம் கல்வி யாரும் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாங்க. தேவனுடைய ராஜ்யம், நான் வந்து பரலோகம், உலகம், இது ரெண்டுல என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் கேட்கா தெரியுமா? God's kingdom and worldly kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து யார் இருப்பாங்க? நீதிமான்கள். அவர் யாரை ஏற்றுக்கிறாங்களோ, இயேசுதான் என்னோட தெய்வம், இயேசு மட்டும்தான் என்னுடைய சொந்த ரட்சகர், யார் அவங்களோட வாயில ஒத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள போவாங்க. பிசாசுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? அதான் உலக ராஜ்யம். உலகத்தில் இருக்கிற ஒரு அநேக காரியங்கள் இருக்கு. அநேக ஒரு என்ன சொல்றது, நம்ம எது செய்யக்கூடாதோ அது செய்வோம். சரி, அதை அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாயிண்டா பார்க்கலாம். உலகம், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கும்? சினிமா பார்க்கறது, சரிங்களா? வேற என்ன இருக்கு உலகத்தில்? சொல்லுங்க. உலகம் என்னது? இதுதான் அது உலகம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயம் வந்துருக்கு. அந்த வசனம் சொல்லிக்கிறது, பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, திருடர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதிகமாக வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இங்கே எல்லாருமே வந்து பகவானுக்கு முக்கியமாக போக மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய இடம் இல்லை. முக்கியமாக பிடிக்கிறவங்க எல்லாருமே தான் இந்த வசனமே சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு இது வந்து இதெல்லாம் வந்து பிசாசுடைய செயல். இதனால் என்ன ஆகும்? நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் சீரழிஞ்சு போகும். நம்மளுக்கு வந்து நிம்மதி இருக்காது, குடும்பத்தோடு நிம்மதி இருக்காது, நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. நம்ம எப்போ பார்த்தாலும் கவலையோடு தான் இருப்போம். ஐயோ எனக்கு இது இல்லை, எனக்கு இது வேணும், ஆனாலும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது.
நம்மளோட சிந்தையே தப்பு. நம்ம எது தேடுறதில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறதில்லை. இந்த உலக ராஜ்யத்தை தான் தேடுறோம். உலகத்தில் இருக்கிற பொருள் தேடுறோம், உலகத்தில் பணத்தை தேடுறோம். நம்ம அவருடைய நீதி தேடுறதில்லை. அதுதான் இந்த உலகத்துடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு அதிகாரி யார் தெரியுமா? பிசாசு. அதான் சாத்தான். நம்ம எல்லாருமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். எப்போ நம்ம உலகத்தில் இருக்கும்போது, இந்த பூமி மேலே இருக்கும்போது எப்படிப்பட்ட நீளமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் யாருக்காக இருப்பான்? சாத்தான் எல்லாம் இருப்பான். சரிங்களா? உண்மை இல்லையா? என்னன்னா சாத்தான் சத்துக்கள் நம்ம இருக்கும். அப்போ அவருடைய கையில் நம்ம வெளில என்ன பண்ணணும்? இயேசு இருக்கணும். இயேசு தான் என்னுடைய சத்துரட்சகர், இயேசு தான் என்னோட தெய்வம் சொல்லி அவர்கிட்ட போகும்போது இந்த நம்ம மைண்டில் இந்த கெட்ட சிந்தனைகள் வராது, கவலை வராது, கஷ்டங்கள் வராது. எல்லாம் எங்கே நம்ம என்ன செஞ்சாலும் சரி அது நமக்கு ஜெயம்தான், தோல்வியாக கிடையாது. இதுதான் வசனம் சொல்கிறது. அதே போல் அந்த 34 பார்த்தோம்னால் அவன் கவலைப்படாத, நான் என்ன நடக்க போதோ, ஐயோ நான் எங்கே உதவி கிடைக்கிறீங்க, எனக்கு எதுவுமே இல்லை, இன்னைக்கு தான் சாப்பாடு இருக்கு, எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என் கையில் காசு இல்லை, என் பிள்ளை நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளை வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்கணும். கவலைப்படுறீங்களா இல்லையா? கவலைப்பட மாட்டீங்களா? சரி, பாதி பேர் கவலை இல்லை, பணக்காரங்க தான் இருக்காங்களா அவங்களாம்? சரிங்களா? எல்லாருமே இந்த உலகத்தில் கவலைப்படுது. சரிங்களா? அந்த கவலைகள் என்ன சொல்லணும்? இயேசுவே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொன்னாலே போதும், தானாகவே போயிடும். எப்படின்னா இயேசு அந்த வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பிசாசு பறந்து ஓடிடும், அவன் நிற்கவே மாட்டான். ஏன்னா இது என்னோட அனுபவம். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறீங்க. ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நம்ம கண்ணு தெரியாது, ஆனால் இமேஜின் நல்லா பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோம், கற்பனை. அப்போ என்னாச்சு, நான் கண்ணு மூடி தூங்கும் போது என்ன நம்ம கண்ணு தெரியாது, இருந்தாலும் கண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரமரம் தெரியுது. அந்த வாரமரம் என்ன பண்ணாங்க, அந்த காற்றுல எப்படி ஒரு பொடி எப்படி பறக்கும் அந்த மாதிரி சுற்றி இறங்கலாம் பறந்துட்டு. அப்போ நான் கேட்டேன், என்னக்கா இப்படி இருக்கேன், சூப்பராக இருக்கு, சூப்பராக இறங்கலாம் பறக்குதான் கேட்டேன். அப்போ அந்த வாரமரம் என்கிட்ட என்ன சொல்லிச்சு, நான் சும்மா வரல, நான் இந்த முள்ளு போல இருக்கு, சுற்றி முள்ளு, ஒரு சுற்றி முள்ளு இருக்கு, சுற்றி முள்ளுக்கு நான் நடுவில் அந்த முள்செடிகள் நடுவில் வாரமரத்தை எப்படி இருக்கும், இங்கிட்ட சாய்ந்தா இன்னொரு இருக்கும், இங்கிட்ட சாய்ந்தா இன்னொரு இருக்கும், பின்னாடி போய் 4 பக்கம் சுற்றி பார்த்தா கூட முள்ளு குத்தும். அப்போ அதுக்கு எவ்வளோ வழி இருக்கும். மரங்கள் துணி இருக்கு, அது நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? இருக்காதியா? நம்மளை லைட்டாக கட் பண்ண ரத்தம் வரும், அது கட் பண்ண மாதிரி லைட்டாக தண்ணி மாதிரி வரும், அதே அதோட ரத்தம், அதுக்கும் ஒழிக்கும், அதுக்கும் உயிர் இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுச்சு, இந்த முள்ளு செடியோட வலி எல்லாமே தாங்கிடுச்சு. முள்ளு செடி என்ன ஆச்சு, முள்ளு செடி பெருசாக வளராது. ஏன்னா நடுவில் ஒரு செடி இருக்குன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே முள்ளு செடியோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வாழமாக இருக்கு. அப்போ காலங்கள் போக 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 என்ன ஆச்சு, அந்த வாழை உதஞ்சிச்சு. அந்த முள்ளு செடிகளை எங்கே போச்சு, அது காலங்களில் போச்சு. எங்கே போச்சு? சத்தமாக புரியுதா? நான் சொல்ல புரியுதா? நண்பர்களை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி இது யதார்த்தமாக என்னோட வாழ்க்கையில் நடந்தது. இதே தான் 2018 நான் ஆரம்பித்தேன். 2018 ஆரம்பிச்சு அந்த பில்டிங் கட்டணும். இந்த பில்டிங் கட்டி நம்ம மக்கள் எல்லாருமே உட்கார வைக்கணும், பேர் வைக்கணும், நல்லா நல்ல உதவிகள் செய்யணும். ஒரு காசு ஏன் சுற்றி எத்தனோ முள்ளுச்செடி முளைச்சிருச்சு. எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள், டார்ச்சர். எவ்வளோ வெளியூரில் வந்துருக்கா, வெளியூரில் வந்து இங்கே வெளியூர் உள்ளூர் இல்லை, எல்லாரும் மனிதன். சரிங்களா? எல்லாருக்குமே திறமை இருக்கும், நாலேஜ் இருக்கும். அதை யாரும் மதிக்கிறதில்லை. நீங்கள் எங்கே வந்திருக்காங்க, யார் எங்கே வந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் கரெக்டாக செய்யணும். ஒரு நாள் நான் சும்மா இருந்ததில்லை என்னோட வாழ்க்கையில், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போ அது என்னாச்சு, அந்த வாரம் சொல்லுது, நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். அப்போ தான் அந்த கனவு பார்க்கும்போது எனக்கு மைண்ட் வந்துச்சு, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் போச்சு. 2018 ஆரம்பிச்சது,
நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்களா என்ன தெரியல. நான் கடைசி வந்திருக்கியா இல்லைம்மா? முன்னாடி மீட்டிங்கு நிறைய பேர் வந்துட்டீங்க தெரியும் உங்களுக்கு. அப்போ ஏன் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அவங்களால செய்ய முடியாத காரியங்கள் சில மக்கள் செய்யறதால என்ன ஆகும், புறமானா தொந்தரவு பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு விஷயம் நடந்தது. நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு ஒரு பொருள் வரேன் மக்கள் கொடுக்குறதுக்காக பொருள் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். கடைசி வரைக்கும் தண்டனை கொடுத்துட்றாங்க, கடைசியில் காசு கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பொருள் நமக்கு சேரும். அதனால அந்த பொருளுக்கு ஒரு பொருள் தான் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான பொருள் மிஸ் ஆயிடுச்சு. அது யாருமே இல்லை, நம்மளோட சேர்ந்த நண்பர்கள் தான். அது நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், சொல்கிறேன். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ சோதனைகள் இருக்கும், எத்தனையோ முள்ளுச்செடி முளைக்கும். அந்த முள்ளுச்செடியிலேருந்து மீண்டு வர்றதான் வாழ்க்கை. அப்போ நம்மளுக்கு என்னென்ன எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு சுற்றி இருக்க முள்ளுச்செடி 199% போயிடுச்சு. பாதி செடி காணாமல் போயிடுச்சு, பாதி செடி எங்கேயே போச்சு தெரியல. புரியுதுங்களா? இதுதாங்க நம்மளோட வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பிரச்சனைகளை சுற்றி வரும், கவலைகளை சுற்றி வரும். எது வந்தாலும் சரி, இந்த உலக ராஜ்யத்தை பற்றி கவலையப்படாதீங்க. எது இருந்தாலும் சரி, இயேசுவே நீ என் கூட இருந்த போதும், நீ எப்போ சொல்றீங்களோ அது அப்போவே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். சரி, இது இப்படியே இருக்கணும். இந்த வாரம் எது குறிக்குது? பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. சரிங்களா? இங்க வந்து என்ன வச்சு நான் பேச வரல. அந்த இயேசு நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க பரலோகத்துல? ராஜா, ஒரு ராஜா வீட்டில் வேலை பார்க்குற மக்கள் எப்படி இருப்பாங்க? கவலையோட இருப்பாங்களா? அவங்களுக்கு கவலை இருக்குமா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். ஒரு நோடி வீட்டில் ஒரு கூட்டி வச்சிருக்காங்க. நான் ஒரு வீட்டில் உங்களுக்கு கவலை இருக்குமா? இருக்க மாட்டேன். கவலை வச்சு உங்களுக்கு தேவையெல்லாம் செஞ்சுருவாங்க, நீங்களும் அவங்களோட தான் இருப்பாங்க. அதே போல தான் நம்ம கடைசி இடத்துல நம்ம உயிர் பிரித்து போகும்போது நம்மளோட ஆணை எங்கே போகும்? அவர்கிட்ட தான் போகும். அப்போ நம்மளும் இயேசுவும் கூட தான் இருக்கும். அங்கே நம்மளுக்கு கண்ணீர் கிடையாது, கவலைகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. ஐயோ நமக்கு இதிலே எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? க்ளோரி 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 டு ஆல்மைட்டி அது சொல்லுவோம். அவர் இயேசு மட்டும் மகிமையுண்டாருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட மக்களாக நம்ம எல்லாம் இருக்க வேண்டும். கவலைப்படாதீங்க நண்பர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுறோம். நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னோட வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் எல்லாரும் இதே போல நான் வாரம் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். பேர் வச்சு இன்னும் நீங்கள் மட்டும் இல்லை, அநேக மக்கள் நாங்கள் உதவி பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுறதுக்கு சோர்சஸ் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இது எங்களால் முடியும். ஏன்னா நமக்கு இப்போ நானாக இது ஆரம்பிக்கல. ஜெபம் பண்ணி கர்த்தாவே நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், எனக்கு நீ உதவி பண்ணுன்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததோட எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா அவர் சொல்ல மட்டும் இல்லை, ஒரு எல்லாரும் நல்ல வழியில் கொண்டு போகணும். மீட்டிங்ஸ் பண்ணுறீங்க, நிறைய செய்தி கேட்குறீங்க. ஆனாலும் உங்களுடைய மனசு, உங்களோட மைண்ட் எப்படி பண்ணுறது உங்களுக்கும் அந்த ஜீவனுள்ள கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம எதை கொடுக்குறோம் கொடுக்குறாங்க, நம்ம போகிறோம், போய் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதில்ங்க இந்த உலகத்தில் பொருள் பணம் இது எல்லாமே காணாமல் போகும். அந்த உட்கார இடத்துல நீங்களாம் நம்ம எல்லாம் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த பில்டிங் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். இதில் கால வச்ச மக்களும் நிறைய தெரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 10 பேர் நீங்கள் போயிட்டாங்க. சொல்கிறேன், இது மட்டும் இல்லை, நான் பார்த்த 1000 வருஷத்துல. அப்போ என்ன சொல்ல தெரியுமா? எதுவுமே உலகம்னு சாசனம் இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு காணாமல் போகும், நம்மளும் அதோட சேர்ந்து காணாமல் போகும். அப்போ போன பின்பு நித்திய ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும். என்ன பண்ண தெரியுமா? இப்பவே நம்ம இருக்கிறோட எங்கே போனாலும் சரி கர்த்தரோட ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒருத்தரோட அன்பாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் எந்த மீட்டிங்கான போங்க, எனக்கு நீங்க பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக எங்கள் பையன் இருப்பார். என்ன தெரியுமா? எனக்கு இயேசு பிடிக்கல, அவங்க ஒரு விஷயத்த சொல்லி மதம் மாற்ற பார்க்குறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு இப்போ நம்மளுக்கு பிடிக்கல கட்டாயம் ஒரு தட்டி கொடுப்பாங்க. ஏன்னா
யாரும் தொந்தரவாக இருக்க வேண்டாம். அவங்களால நம்மளுக்கும் தொந்தரவு இருக்காது. நான் சொல்ல புரிஞ்சுங்களா நண்பர்களே? எல்லாருமே புரிஞ்சுங்களா? ஆமாம். நாங்கள் இந்த மீட்டிங் வைக்கிறதோ எல்லாரும் வந்து இயேசுக்காக தான், அவருக்காக தான், அவர் எங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக தான் வைக்கிறோம். இது வந்து பேர் மீட்டிங். இது வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு விளம்பரம் பண்ணி பொருள் கொடுத்து அது பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மக்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச மக்கள். இப்போ 15-16 வருஷம் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அன்பாக இருங்க. முக்கியமாக நம்மளுக்குள்ள எந்த தொந்தரவு எந்த பிரச்சனை வேண்டாம். நம்ம எல்லாமே வந்து பல்லவர்களுக்காக பாடுபடுவோம். இந்த உலகத்துக்காக வேண்டாங்க. இந்த உலகம் வாழ்றது கொஞ்ச நாள், 20, 30, 40 இன்னைக்கு போனால் ஒரு 50. இங்கே இருக்கிற நம்ம யாரும் 50 வருஷம் வாழப்போது கிடையாது. இன்னும் 30, 40 தான். சரிங்களா? இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். சரி, அவர் நீதியும் ராஜ்யத்தை தேடும். இந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் சிகரெட் வாங்குது? இப்போ ஏதோ பச்சைக்கிழமை வாங்குது. யார் பாரு? யாரு யாரு? அவன் வெளில போங்கப்பா. பிரைஸ் தரும். யார் பாரு ஃபர்ஸ்ட்? ஓகேண்ணே. இங்கிட்டு தான் போதும். என்னாச்சு இப்போ ஏய் ஒயர்றா. பேர் சொல்லுமா? ஓகேண்ணே. அக்கா ஓகேண்ணே. ராணியம்மா இங்கிட்டு வந்து எடுத்து கொடுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தானே விஜயகுமாரி கவிதா
மூட்டையில் வச்சுருக்காங்க. Halo, 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 halo.